விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 4.5 ஏக்கர் தோட்டம் பார்க்க வந்திருக்கிறேங்க. இந்த 4.5 ஏக்கர் தோட்டம் பார்த்திங்கன்னா 16 அடி மண்ணு தடத்தில் தார் ரோட்டிலிருந்து ஒரு 1000 அடி தூரத்துக்கு 16 அடி மண்ணு தடத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த 16 அடி மண்ணு தடம் பார்த்திங்கன்னா காட்டுக்கு 2 சைட்லேயும் வந்துடுதுங்க. இப்போ நான் வந்த தோட்டத்துக்கு தெற்கு திசையில், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து தோட்டத்துக்கு தெற்கு திசையில் அந்த 16 அடி தடம் போகுதுங்க, அதை பார்க்குறீங்க. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு மேற்கு சைடில் ஒரு தடம் போகுதுங்க, அதையும் பார்க்குறீங்க. 2 பக்கமுமே நம்மளுக்கு தடம் வந்து அமைஞ்சிருதுங்க. காடு நல்ல அமைப்பான காடுங்க. இப்போ நாம் வந்து இந்த தோட்டத்துக்கு குபேர மூலையில் இருக்கிறோங்க. பாருங்களா, அளந்து உங்களுக்கு கல் தெரியும். எல்லாம் வந்து அளந்து சர்வே பண்ணி எல்லாம் பாகப்பூர்வம் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க. எல்லாமே லைனாக கல் நட்டி இருக்குது. விளக்கமாக சொல்லிட்டு வர்றேன். இப்போ நம்ம குபேர மூலையில் இருக்கிறோங்க. குபேர மூலையிலிருந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூலை சைடுக்கு போயிட்டுருக்குறோங்க. இந்த காட்டுக்கு பார்த்தீங்கன்னா அக்னி மூலை கட்டாயி தான் வருதுங்க. அக்னி மூலம் மட்டும் வந்து கட்டாயி ஈசானி இழுத்த மாதிரி போய்க்குதுங்க. அதாவது ஜலமூலம் இழுத்த மாதிரி போய்க்குது. மண் பார்த்தீங்கன்னா கரிசல் மண்ணோட சேர்ந்ததுங்க. நல்ல ஒரு மண். காடு இங்கேருந்து வியூ பாருங்கள். இந்த கரும்பு காட்டு பொலி ஒழுக்கத்துக்கு அந்த குச்சிக்கிழங்கு சேர்ந்து இந்த பக்கம் கரும்பு காடு, இந்த பக்கம் இந்த மாட்டு தீவனம். மாட்டு தீவனத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற மக்காச்சோளம் இல்லை, அதுக்கு தான் தடம் போச்சு பார்த்தீங்க. இப்போ நம்ம குபேர மூலையிலிருந்து வாயு மூலையில் இருக்கிற திசைக்கு போயிட்டுருக்குறோம். அதாவது மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசை நோக்கி போயிட்டுருக்குறோங்க. அதிலிருந்து ஒரே நேர் வந்துங்க. இதிலிருந்து அக்னி மூலை கட்டாயி மறுபடியும் வந்து காடு வடக்கு திசை திரும்பி அப்புறம் கிழக்கு நோக்கி போகுதுங்க. பாருங்கள், இதிலிருந்து இந்த கரும்பு காடு தான் வந்து இந்த காட்டுக்கு அக்னி மூலையாக வர வேண்டியது. இப்போ அந்த கரும்பு காடு இல்லை, இதோட கம்பி வேலி. இதோட வந்து திரும்பி நேரம் மறுபடியும் கிழக்கு திசை நோக்கி போயிட்டுருக்குதுங்க. அதாவது வடக்கு போய் கிழக்கு போகுதுங்க. பாருங்க, மண் பாருங்கள், பழன்னு நல்லா கருமண். இந்த தோட்டத்துக்கு இந்த கரும்பு காடு தான் வந்து நம்மளுக்கு அக்னி மூலைன்னு சொல்லியிருந்தேன். அக்னி மூலை கட்டாயி இந்த கம்பி வேலியோடு சேர்த்து இப்படி வந்துடுதுங்க. இதாங்க கிழக்கு திசையினுடைய பொலி. இதாங்க எல்லாம் கிழக்கு திசையில் இதோட கடைசி. இப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா நேராக வடக்கு திசையில் போகிறோம். ஒரே நேருங்க, எது கிராஸே எது வராது. இங்கேருந்து காட்டினோடைய வியூ பாருங்கள். தென்னை மரம் வந்துங்க ஒரு காய் மரம் ஒரு 50 மரம் வருங்க. எல்லாம் சொட்டு நீர் வசதி தான். பாருங்க, எல்லாம் பொலிவில் எடுத்து போட்டுக்கிறாங்க. மரவள்ளி கிழங்கு, அதாவது குச்சி கிழங்கு அறுவடை ஆயிடுச்சு. பாருங்கள், அளந்து கல் நட்டி வச்சுக்கிறாங்க. எல்லாம் பாகப்பூர்வமான வண்டியாச்சு.
குச்சிக்கிழங்கு போட்டு பிடுங்கிட்டு இருக்கிறாங்க. பாதி பிடுங்கிட்டாங்க, நம்ம பாதி பிடுங்காமல் இருக்குது. பாருங்க, இப்போ இந்த குச்சிக்கிழங்கு பிடுங்கின காட்டு பார்த்துக்கிறீங்க. இப்போ பிடுங்காத கால் பார்க்க போகிறோம். மக்காச்சோளம், குச்சிக்கிழங்கு, கரும்பு எல்லாமே வந்து பக்கம் பக்கத்தில் இருக்குதுங்க. எல்லா பக்கத்து காட்டிலெல்லாம் போட்டுக்கிறாங்க. தென்னை மரம் நல்லா காய்ப்பு மரம் பக்கத்துல எல்லாம் பார்த்தா வந்து பக்கத்து காட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், பக்கத்து காட்டு தென்னை மரம்லாம் நல்லா உறுதியாக வருதுங்க, தரமாக வருது. இதுதாங்க ஜலமூலைங்க, அதாவது ஈசானி மூலையிலேயே வந்து காட்டுக்காரர் ஒரு போர் ஒன்று ஓட்டி வச்சுக்கிறாரு. இது போருங்க. இதுக்கு தண்ணி சோர்ஸ் வந்துங்க ஒரு போரு, ஒரு சர்வீஸு, அதுவாக ஆற்று தண்ணி இருக்குதுங்க. இப்போ நீங்கள் போர் பார்த்தீங்க, ஆற்று தண்ணி காட்டுறேன். ஆற்று தண்ணி தொட்டி பாருங்கள், நல்லா பெரிய தொட்டி, நல்லா ஆழம் வந்து ஒரு 15 அடி ஆழத்தில், நல்லா ஒரு 25 அடிக்கு ஒரு வட்ட தொட்டியை போட்டு நல்லா ஃபுல்லாக செல்வாக்காக பண்ணி வச்சுக்கிறாங்க. நல்லா சொட்டு நீர் பாசன வசதி போட்டுக்கிறாங்க. தண்ணி பாருங்க, நல்லா கருன்னு அடிமட்டமாக தெரியுதுங்க. அருமையான தண்ணிங்க. பாருங்கள், சர்வீஸ்க்கு உண்டான சோர்ஸ் எல்லாம் கம்பம் காட்டுக்குள்ளேயே வருது. கம்பம் காட்டுக்குள்ளே வந்துங்க ஒரு ஹெச்டி லைன் ஒன்று போகுது, ஒரு எல்டி லைன் ஒன்று போகுது, 2 ஹெச்டி லைனு ஒரு எல்டி லைன் போகுதுங்க காட்டுக்குள்ளே. ஜலமூலை பார்த்தீங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வாய்மூலைக்கு போகிறோங்க. இந்த வாய்மூலையிலிருந்து காட்டுக்கு வந்து வடகோடு திசையிலையும் ஒரு தடம் மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஒரு பகுதியில் வடகோட்டு பகுதியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓடை கலந்த மாதிரி வருதுங்க. குச்சிக்கிழங்கெல்லாம் பாருங்கள், நல்லா தரமாக வந்திருக்குது. இந்த பக்கம் வந்து மக்காச்சோளம் எல்லாமேலாம் நல்லா வருதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது வந்துங்க, இந்த காட்டுக்கு அந்த தடம் வந்து 16 அடி மண் தடம். இப்போ தடத்து பேஸ் வந்து ஒரு 300 அடி தூரம் வருங்க. காட்டினுடைய அகலத்துக்கு ஒரு 300 அடி தூரம் வரும். வீடியோவில் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் வெள்ளித்திருப்பூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 50 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இந்த தடம் தாங்க நம்ம முதல்ல வந்து குபேர மூலையிலிருந்து இந்த தடத்தை பார்த்தோம். இப்போ வாய் மூலையிலிருந்து பார்க்குறோம். இதுதாங்க இந்த காட்டினுடைய அமைப்பு. இந்த நிலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிலம் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். ஏரியா வந்து தண்ணி ஏரியா தாங்க, தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. அதுபோக ஆற்று தண்ணியும் இருக்குது, அதையும் சொன்னேன். சொட்டு நீர் பாஞ்சிட்டு இருக்குது. குச்சிக்கிழங்கு வருங்க, லைனில் நல்லா அழகழகாக இருக்குது. நல்லா தரமாக வந்திருக்குதுங்க. வெள்ளாமையெல்லாம் எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லைங்க, நல்லா வந்திருக்குது. பக்கத்து காடு பாருங்கள், கரும்பு பற்ற பயிர் எல்லாமே சொட்டு நீர் தான் போட்டுக்கிறாங்க. காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பக்கம் தடம் வந்துடுதுங்க. காட்டுக்கு வடக்கு திசையிலையும் வந்துடுது, காட்டுக்கு மேற்கு திசை, காட்டுக்கு தெற்கு திசை, 3 பக்கம் வந்து உங்களுக்கு தடம் வந்துடுதுங்க. பாருங்க, குச்சிக்கிழங்கு லைனாக இருக்குது. தோட்டம் நல்லா இருக்குதுங்க.
தோட்டம் தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.